வெல்கம் டு லிப் அவர் டெக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோகாவோட ஹோம் பேஜில் ரிப்போர்ட்டெல்லாம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணி எப்படி ரிப்போர்ட்டை எடுக்கலாம் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா சில ரிப்போர்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த ரிப்போர்ட்டுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட் என்னென்னவோ அதெல்லாம் வந்து கூட நீங்கள் வச்சு அதை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் இந்த ஈஸி மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் ரிப்போர்ட் எடுப்போம். ஸோ டெய்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைன் டீட்டெயில்ஸு இதெல்லாம் பார்த்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இதில் சாம்பிளுக்கு சில ரிப்போர்ட்டை நான் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதை எப்படி வந்து இந்த ஹோம் பேஜில் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம், அதை எப்படி கிளிக் பண்ணோன்னே அந்த ரிப்போர்ட் ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட ஹோம் பேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கோகாவோட ஆடு இல்லை ஏதாச்சும் நீங்கள் கொடுத்தது வந்து இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு லிப் அவர் டெக் அப்படிங்கிற நம்மளோட சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கோடிங்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஹவு டு செட் த இன்சென்ட் தி ரிப்போர்ட், ஓகேங்களா. ஸோ இன்சென்ட் த ரிப்போர்ட் ஆப்ஷன் இந்த கோகா மெயின் பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இது உங்களுக்கு இந்த பேஜோட லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துக்கோங்க. ஸோ நம்ம சைட்டில் நிறையா ஆர்டிகல் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நேராக டூலுக்கு போய்க்கிறோம். ஸோ டூல்ஸில் போயிட்டு அங்கே போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நியூஸுங்கிற காலத்தை வந்து நம்ம கிளிக் பண்ணுறதா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூஸை வந்து கிளிக் பண்ணிக்கணும். நியூஸை கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ என்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரியன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதுபடி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் வந்து ஆல் லைப்ரரி அப்படின்னு இருக்கணும். நீங்கள் மல்டிபிள் லைப்ரரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டு உங்களுக்கு மல்டிபிள் லைப்ரரி எல்லா லைப்ரரிக்கும் இந்த ரிப்போர்ட் தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஆல் லைப்ரரி கொடுத்துக்கங்க. இல்லை பர்டிகுலர் லைப்ரரிஸ் கொடுக்கணும் அப்படின்னா பர்டிகுலர் லைப்ரரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் டேட்டு அண்டு எக்ஸ்பைரி டேட், இந்த ரிப்போர்ட் வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கணும் அந்த ஹோம் பேஜில். ஸோ அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. சும்மா நான் வந்து ஒரு பர்டிகுலர் இயர் ஒரு 10 இயர் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான இயர்ஸை கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஸ்டெப் 2 பார்த்தோம் அப்படின்னா அந்த சோர்ஸ் கோடு நான் கொடுத்துக்க சோர்ஸ் கோடை எங்கே போகணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்க. சோர்ஸ் கோடுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த கோடை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம காப்பி பண்ணிக்குவோம். ஸோ மவுஸ் கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணக்கூடாது இங்கே பேஸ்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது, இது நான் ரெடி பண்ணி வச்ச ரிப்போர்ட் இந்த மாதிரி லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனாவது ஐடியா நீங்கள் ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் ரெடி பண்ணிச்சிங்க, இல்லை உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்டு என்னென்னவோ அந்த ரிப்போர்ட்டு நேமையும் அந்த ரிப்போர்ட்டோட லிங்க்கையும் கொண்டு வந்து நீங்கள் அந்த கோடிங்ஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ நான் ரெட் மார்க்கில் கொடுத்துருக்க எல்லாமே அந்த லிங்க் பேஸ்ட் பண்ணிக்கிற இடம். ஸோ அதை மட்டும் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிவிட்டு உங்களோட ரிப்போர்ட்டோட அந்த லிங்க் அதை காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்கை அங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை டெலீட் பண்ணிவிட்டு உங்களோட அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருக்கான அந்த லிங்க்கை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நான் நியூ டேப் போட்டுட்டு கோகாவோட பேஜை வந்து திருப்பி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட்டு அங்கே போய் ரிப்போர்ட்டில் போய்ட்டு அந்த லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ யூ ஷுட் சேவ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சில இதில் மல்டிபிள் நிறையா ரிப்போர்ட் கொடுத்துருப்போம். ஸோ நம்மளுக்கு தேவையான ரிப்போர்ட் என்ன அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர், ஓகேங்களா. அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டை அதுதான் கொடுத்துருக்கோம். இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட்டு ரன் கொடுங்க. ரன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகி வரும். இந்த டிஸ்பிளே ஆகி வந்த ரிப்போர்ட்டோட மேலே இருக்க யூஆர்எல், ஓகேங்களா, யூஆர்எல் அட்ரஸ். ஸோ இது நீங்கள் ஃபுல் அட்ரஸையும் எடுத்துக்கலாம்.
ஏன்னா நீ ஐபி சேஞ்ச் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், ஸோ அப்போ ஒர்க் ஆகாமல் போயிடும். அதுக்காக வேண்டி அந்த ஐபி புரிகிற இடத்துலேருந்து இருக்கிறத மட்டும் காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஐபி முடிஞ்சதுலேருந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த லிங்க் கொடுக்குற இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ /CGIN அப்படி பின் அப்படி ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஐபியை கவனிச்சிங்கன்னா போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ஐபி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த லிங்க்கெல்லாம் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் ஐபிக்கு அப்புறம் இருக்கிற அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி போட்டால் போதும், ஒர்க் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஐபி நீங்கள் யூஸ் பண்ணால் கூட இது வந்து யூஸ் ஆகும். அதுக்காக வேண்டி தான். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரன் கொடுக்குறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் புக்குக்கு ஒரு ரிப்போர்ட்டுக்கு போகிறோம். ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ், ஸோ கரெக்டாக அந்த டபுள் கொட்டேஷன்லேருந்து அந்த எண்ட் ஆஃப் டபுள் கொட்டேஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ரிப்போர்ட் வேணுமோ அந்த ரிப்போர்ட்டான நேமையும் இங்கே டைப் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ரிப்போர்ட்டுக்கான அந்த லிங்க்கை கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ நான் நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ரிப்போர்ட் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் லிங்க்கை கொடுத்து மீதி லிங்க்கை வேணால் டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் போக மீதி ரிப்போர்ட் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா சில ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த கொடிஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்களாவே உங்களுக்கு டேபிள் வந்துடும். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக டிஸ்பிளே ஆகி வரிசையாக காட்டிடும். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ என்ன பண்ண போகிறீங்க, சேவ் கொடுக்குறீங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபைனலாக ஹோம் பேஜ் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 3 கோ டு ஹோம் பேஜ் அண்ட் ரெஃப்ரெஷ். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி இருந்தது. ஸோ நம்ம இங்கேயே ஹோம் பேஜ் போவோம். ஹோம் பேஜ் போயிட்டு போனோம்னா பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருங்கிற வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் வந்து ஓப்பன் ஆகணும். ஓகே, வந்துருச்சுங்களா? ஸோ ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் புக் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டிஸ்பிளே ஆகுது. ஜஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணோன்னு ஃபாஸ்ட்டாக வருது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு காரணம் நம்ம ஐபி இல்லாமல் டேரெக்டாக அந்த யூஆரில் கொடுத்தனால தான். ஓகே, டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்பர் ஆஃப் புக் ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும் தான் இது ஓப்பன் ஆகும். லிங்க் ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணினாலும் இது வராது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ரிப்போர்ட் தேவைப்படுதோ அந்த ரிப்போர்ட்டுக்கான லிங்க்கை கொண்டு வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான கோடிங்ஸ் எல்லாமே நம்மளோட சைட்டில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அது இந்த சைட்டில் போயிட்டு அந்த கோடிங்ஸை எடுத்து போட்டு அந்த ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கூட இந்த மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சர்க்குலேஷன், செக் அவுட், செக்இன் ஸோ இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம புக் எடுக்க மாதிரி இருக்கும். ஏன்னா புக்கு இஷ்யூ பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான ரிப்போர்ட் வந்து டெய்லி எடுக்கத்தான் ஆகணும். ஸோ அந்த ரிப்போர்ட் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு ரன் கொடுத்தோம் அப்படின்னா அன்றைக்கி இஷ்யூ ஆன புக்கு வந்து நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ ரிப்போர்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபைன் டீட்டெயில்ஸ் அந்த ஒரு காலம் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ரன் ரிப்போர்ட் ஃபைன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரை பே பண்ண எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா நான் வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு அந்த கோடிங்ஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ரிப்போர்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த ரிப்போர்ட்டுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் க்ரீன் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கலர் எனக்கு பிடிக்கல, வேறு கலர் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் அந்த எதெல்லாம் நீங்கள் கலர் மாற்ற நினைக்கிறீங்களோ அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் கலர் இருக்கும். ஸோ டெஸ்ட் கலரை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன கலர் வேணுமோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ரைட் ஆஃப்ங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருப்பேன். ரைட் ஆஃப்ங்கிறது பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக வந்து ரைட் ஆஃப் ரெட் கலர் கொடுத்துருப்பேன். ஸோ மற்ற க்ரீன் கலர்லேயும் ப்ளூ கலர் கொடுத்துருப்பேன். ஸோ எனக்கு பிடிச்ச கலர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன கலரோ ஸோ அது கலரில் கொடுத்து நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து கலர் சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேலும் உங்களுக்கு வீடியோக்கள் எது மாதிரி வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ நம்ம நிறையா வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோகா ரிலேட்டிவாக பார்த்திங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கோம்.
ஸோ ஒன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட சைட்டுக்கு டேரெக்டாக நம்ம கோகாவோட சேனலுக்கு போயிட்டு டோட்டலாக வீடியோ எல்லாம் கொஞ்சம் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோகாவோட கம்ப்ளீட் டுட்டோரியல் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீ பர்பஸில் டோட்டலாக பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இந்த இதில் வீடியோஸை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிங்களாவே நீங்கள் கோகாவை உங்கள் லைப்ரரியில் இன்ஸ்டால் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லியாக நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ இந்த ரிப்போர்ட் ஆப்ஷனை மறக்காமல் உங்களோட கோகா சர்வரில் யூஸ் பண்ணி பாருங்கள். மீண்டும் நாம் நல்ல ஒரு வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.